ஏய், என்னடி எங்க அம்மா அக்காலாம் அங்க கிச்சன்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ பாத்துக்கு ஜாலியா உட்காந்துட்டு இருக்க. ஓ, உங்க கண்ணுக்கெல்லாம் நான் தெரியறேனா? என்ன பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்னங்க நீங்க இத்தனை நேரம் குடும்பமே சேர்ந்து உட்காந்து நம்ம வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபுல் டிஸ்கஷன்ல இருந்தீங்க. அந்த டிஸ்கஷன்ல என்ன சேர்த்துக்க கூட இல்ல. ஏன் நாங்க இல்லாத யாரும் கவனிக்க கூட இல்ல. ஆமா, அப்படிதான் நடந்துகிட்டோம். இப்ப அதுக்கு என்ன? அதே எப்படிங்க? உங்க அக்கா, அண்ணா, தங்கச்சி, தம்பின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் வீட்டுல நடக்க போற விசேஷத்துக்கு என்னென்ன பண்ணலாம், யார் யார் கூப்பிடலாம் அவ்வளோ டிஸ்கஸ் பண்றீங்க. என்னை அதுல சேர்த்திக்க கூட இல்லை. ஏன் நாங்க இல்லாத ஒருத்தர், வேற ஒருத்தர் சொன்னீங்க என்னை ஒரு வார்த்தை தான் கேட்கணும், ஒருத்தர் கூட சொல்லல. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாதப்போ நம்ம யாருக்காக வேலை செய்யணும், யாருக்காக கஷ்டப்படணும். அதனால தான் நான் பாட்டுக்கு ரூமுக்கு வந்து ஜாலியா உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்ப நீ கண்ணுக்கு தெரியல, இப்ப போய் வேலையை பண்ணு போ. அது எப்படி? அவ்வளோ டைம் கண்ணுக்கு தெரியாது, இப்போ மட்டும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டேனா? நான் இனி கண்ணுக்கு தெரியக்கூடாதுங்க. கண்ணுக்கு தெரியவும் மாட்டேன், பார்த்துக்கங்க.